ஹாய்ப்பா கௌதம் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன அப்டேட் தான் சொல்லிட்டு போயிடுறேன். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ காலங்காத்தால ஒரு 10 மணிக்கு இல்லை 12 மணிக்கே வரும். அதுக்கோசம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மே 7, நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 8, நாளைக்கு ரிசல்ட் வெளியாகமா ஆகுதான்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆடியும் இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவுபடுத்த இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், டக்குனு வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிலமைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஆல்மோஸ்ட் சாயந்தரம் ஆக போகுது. இது வரைக்கும் முறையான ஆட்சி அமைக்கல. இதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு ரிசல்ட்ஸ் வராது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி நினச்சிட்டு ஏமாந்துடாதீங்க. அதுக்கோசம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு ரிசல்ட் வராதுப்பா. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் புது ஆட்சி வந்தால் தான், புது ஆட்சியில் இருக்கிற அரசு தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடணுமா, அப்படியே ரூல்ஸ் இருக்காமா. இது வரைக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னும் ஆட்சி அமைக்கல. என்ன பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்கல. வெறும் 113 சீட் தான் வச்சிருக்காரு. இன்னும் 6 சீட் இருந்தால் மட்டும் தான் அவரால் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபித்து முதலமைச்சர் ஆக முடியும் தமிழ்நாட்டுக்கு. அப்படி ஆனால் தான் 10th 12th ரிசல்ட்டை வெளியிட முடியும். இப்போ இன்னும் அவர் ஆகாதனால இந்த ரிசல்ட் வெளியிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வராது. ரிசல்ட் நாளைக்கு வராதுன்னு சொல்ல தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு காலங்காத்தால 9 மணிக்கு 10 மணிக்கு ஆஃபீஷியல் ரிசல்ட் டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லை வரலினாலும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டு. மறக்காமல் நாளைக்கு 10 மணிக்கு யாரெல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணுறீங்களோ ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி கமெண்ட்டை தட்டி விடுங்க. அப்படியே ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணி விட்டு கௌதம்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் செக்கிங் ஆப்பை பண்ணி மட்டும் பார்த்துடலாம்ப்பா. ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஓகேங்களா? எப்பயும் சொல்கிறது தானேப்பா. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆப்குள்ளே போய்க்கோங்க, சாரி ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் 2026ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆப், க்ரீன் கலர் லோகோ போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டிங் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு ஆப் நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா கடந்த 4 வருஷமாக இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லைவில். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் செக்கிங் லைவ்லாம் இருக்குப்பா, மறந்துடாதீங்க. யாராவது லைவ் வெயிட் பண்ணிக்கோ, லைவ்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இது ஆப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் மார்க்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம். 10th 12th 2 பேருமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, இன்றைக்கி ஈவினிங் நைட் ஒரு வீடியோ வரும்ப்பா, அதுக்கும் ரெடியாக இருங்க. நாளைக்கு மார்னிங் தான் மரண வீடியோ வெயிட்டிங். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க, பார்த்துக்கலாம். யாரும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. வேறு வழியே கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரிசல்ட்டு நாளைக்கு வராது. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்ப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.